So, good evening to all. I think everyone is very energetic. எல்லாருமே வந்து ஒர்க்குக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. I know that from morning to evening you'll be working on your office workspace or in remoteல ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையும் தாண்டி இன்னைக்கு 7 to 7 o'clock you came to this meeting and you just came to your career growth. Hands off for it. Okay, so let's start it. Okay, first of all, let's understand what is Docker. What is Docker? நிறைய பேசுறாங்க ஆக்சுவலி டாக்கர் கியூபர்னெட்ஸ்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு ஓகே டாக்கர் ஃபைல் எழுதுங்க, இல்லை டாக்கரைஸ் பண்ணுங்க, இல்லை கண்டனைஸ் பண்ணுங்க. இதுமாதிரி நிறையா வேர்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இஃப் யூஆர் டெவலப்பர் ஆர் டெஸ்டிங் டீம் ஆர் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ். எதுக்கு இந்த டாக்கர், என்ன ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுது? சி இன் திஸ் வேர்ல்ட் ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு டூல் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு ரேண்டமாகவே கண்டுபிடிக்க மாட்டாங்க, ரைட்? ரேண்டமாக சும்மான ஒரு டூல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இல்லை ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ண மாட்டாங்க. அந்த டூல் இல்லை அந்த சாஃப்ட்வேர் ஏதோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணும், ரைட்? இன்னைக்கு இருக்க இந்த டீம்ஸாக இருக்கட்டும், இந்த டீம்ஸ் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது, ரிமோட்டில் நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ண வைக்குது. ஸோ இது மாதிரி வந்து என்டையர் அப்ளிகேஷன், இந்த வேர்ல்டுக்கு நிறைய அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அது எல்லாமே ஏதோ ஒரு ப்ராப்ளமை தான் சால்வ் பண்ணுது. ஓகே, அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் சால்விங் சம் ப்ராப்ளம்ஸ், எங்கெங்கேயோ இருக்க ப்ராப்ளம்ஸை தான் அந்த அப்ளிகேஷன் சால்வ் பண்ணுது. இந்த டாக்கரை கண்டுபிடிச்சது யாருன்னா சாலமன் ஐக். ஓகே, சாலமன் ஐக். So he is a man who created this or who founded the founder of Docker. He is the man who created the Docker. அப்போ இவர் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்கரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யங் மேன் இன் அ கான்ஃபரன்ஸ் he is introducing this tool or software or Docker. அப்போ வந்து என்டையர் இண்டஸ்ட்ரியே have looked him. ஓகே, அவ்வளோ பெரிய ப்ராப்ளமே அவர் சால்வ் பண்ணார். ஒரு டாக்கருங்கிற ஒரு டூலை கண்டுபிடிச்சி இண்டஸ்ட்ரியில் இருக்க மேஜர் ப்ராப்ளமை சால்வ் பண்ணி இன்னைக்கு எல்லா கம்பெனிஸ் இன்க்ளூடிங் டெக் ஜெயின்ஸ் லைக் கூகுள்லேருந்து எல்லா கம்பெனிஸும் ஆர் யூஸிங் டாக்கர். அப்போ என்ன ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணார்? சின்ன ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணார். என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஓகே, லெட்ஸ் கன்சிடர் ஒரு யூஸ் கேஸ் எடுத்துக்கலாம். என்ன யூஸ் கேஸ்னா ஆக்சுவலி கம்பெனிஸில் there will be different environment, dev environment. Okay, dev environment. Okay, then we'll be having a test environment. Then we'll have a production environment. Okay, we'll be having dev environment, we'll have test environment, we'll have production environment. Okay, good. இந்த என்விரான்மெண்ட்ஸ்னா என்ன? சிம்பிள். அந்தந்த டீமுக்கு அவங்களுக்குன்னு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும், அந்தந்த டீம்ஸ்க்கு அவங்களுக்குன்னு ஒர்க் ஸ்பேஸ், அவங்களுக்குன்னு சர்வீஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்பர்ஸ், இங்கே நிறைய டெவலப்பர்ஸ் இருக்கீங்க. நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஏதோ ஒரு சர்வரில் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். அப்போது நீங்கள் எங்கே ரன் பண்ணுவீங்க? டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அங்கே இருக்க சர்வரில் தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. இதே டெஸ்டிங் டீம் அவங்க டெஸ்ட் கேசஸ்லாம் ரன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு they'll be running the application testing environment serverல ரன் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடக்ஷன் எதுக்கு அப்படின்னா எண்ட் யூசர் ஆக்சஸ் பண்ண. எண்ட் யூசர்ஸ்னா யாரு? the customer of the application. இப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் நீங்கள் தான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு எண்ட் யூசர் நீங்கள் தான், அமேசானுக்கு நான் தான், யூ ஆல்சோ யூஸ் அமேசான். ஸோ அப்போ அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனுக்கான எண்ட் யூசர்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சர்வருக்கு ஆக்சஸ் இருப்பாங்க. எண்ட் யூசர்ஸ்னா கஸ்டமர்ஸ். கிளியர்? Got it? Okay, good, fine. So what I'm coming to say is அப்போ அந்தந்த டீம் அவங்களோட என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஒரு ஜாவா அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். நம்மளோட அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். நம்ம அப்ளிகேஷன் வந்து பேசிக்காக HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து லெட்ஸ் டேக் ஜாவா வச்சு ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப், ஜாவா ஆப் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போது இந்த ஜாவா ஆப்பை வந்து நான் இங்கே ரன் பண்ணணும், இந்த ஜாவா ஆப்பை வந்து நான் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டில் ரன் பண்ணணும்னா என்னென்னலாம் வேணும், என்னெல்லாம் டிபெண்டன்சிஸ் யாராவது சொல்ல முடியுமா? இந்த ஜாவா ஆப்பை
ஓகே, இந்த ஜாவா ஆப்பை நான் இதில் ரன் பண்ணணும்னா என்னென்னா டிபெண்டன்சிஸ் வேணும். ஓகே, சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்? ஓஎஸ் வேணும். கரெக்டாக ஏன்னா ஓஎஸ் இல்லைன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட விண்டோஸ் ஓஎஸ் இருக்கனால தான் என்னால் க்ரோம் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியுது, என்னால் எட்ஜ் அப்ளிகேஷன் ரன் பண்ண முடியுது, டீம்ஸ் ரன் பண்ண முடியுது, இது மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸ் என்னால் ரன் பண்ண முடியுது. அப்போ என்கிட்ட வந்து ஓஎஸ்ஸே இல்லை அப்படின்னா how we can run the application. ஏன்னா ஓஎஸ் தான் உங்கள் ஆர்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ மேண்டரி ஓஎஸ். ஸோ அப்போ நான் இங்கே வந்து ஒரு லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். லெட்ஸ் டேக் உபுண்டு ஓஎஸ். ஒரு உபுண்டு ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். குட். சரி, அப்போ அந்த உபுண்டு ஓஎஸ்க்கு ஒரு வெர்ஷன் இருக்குல்ல, அப்போ நான் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன்? 22 வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். குட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? ஓகே, உபுண்டு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். 22 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜேடிகே ஜாவா இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு ஜாவா ஆப் ரன் பண்ணணும். ஒரு ஜாவா ஆப் நீங்கள் ரன் பண்ணணும்னா ஜாவா எல்லாமே எப்படி ரன் பண்ண முடியும்? கரெக்டாக ஜாவா ஆப் இருந்தால் தான், ஜாவா இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான், தட் மீன்ஸ் ஜேடிகே ஜாவா டெவலப்மெண்ட் கிட் அது இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் உங்கள் ஜாவா வந்து ரன் ஆகும். ஏன்னா உங்கள் சர்வரில் ஜாவா இல்லைன்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி அந்த சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணும்? கரெக்டாக. அப்போ யூ நீட் ஜாவா. அப்போ ஜேடிகே என்ன வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்? ஜேடிகே 25 வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம். சரி, ஓகே. அது மட்டும் போதுமா? கிடையாது. ஒரு ஜாவா ஆப் டெவலப் பண்ணும்போது ஜாவா லைப்ரரிஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரிஸ், ஹைபர்நெட்டு, இது மாதிரி நிறைய ஜே யூனிட்டு, டெஸ்டிங்க்கு, இது மாதிரி நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுறதில்ல. லைப்ரரிஸ், தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை அப்படியே நம்ம அந்த லைப்ரரியை இம்போர்ட் பண்ணி நம்ம ஃபாஸ்ட்டாக டெவலப்மெண்ட்டை பண்ணி முடிச்சிடலாம். எதுக்கு நம்ம எல்லாமே ஸ்க்ராட்ச்ல டெவலப் பண்ணிட்டு சொல்லிட்டு we go for தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். அப்போ அந்த லைப்ரரிஸில் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகே ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வெர்ஷன் வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்? 2.1 ஆர் 3.1. சரி, ஓகே ஓகே ஏதோ ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி, ஹைபர்நெட் லைப்ரரி, இது மாதிரி நிறைய லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் தான் ஜாவா ஆப்பை ரன் பண்ணுவாங்க. அப்போது இதுக்கு நேம் என்ன? டிபெண்டன்சி சொல்லலாமா? ப்ரீ ரெக்வஸ்ட் சொல்லலாமா? ப்ரீ ரெக்வஸ்ட் இல்லை டிபெண்டன்சி சொல்லலாமா? டெக்னிக்கலாக டிபெண்டன்சி சொல்லுவாங்க. டிபெண்டன்சிஸ். ஓகே, டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் கால்ட் டிபெண்டன்சிஸ். ஓகே ஓகே இட்ஸ் கால்ட் அஸ் டிபெண்டன்சிஸ். டிபெண்டன்சி ஓகே ஓகே இட்ஸ் டெக்னிக்கலி இட்ஸ் கால்ட் அஸ் டிபெண்டன்சிஸ். அப்போ டிபெண்டன்சிஸ்னா என்ன? இந்த ஜாவா ஆப்பை ரன் பண்ணணும் அப்படின்னா இந்த டிபெண்டன்சிஸ்லாம் வேணும். இது திஸ் ஜாவா ஆப் இஸ் depend on this libraries, this JDK, this Ubuntu OS. So it's called dependencies. அப்போ இந்த டிபெண்டன்சிஸ்லாம் இருந்தால் தான் இந்த ஜாவா ஆப்பை ரன் பண்ண முடியும். ஸோ ஃபைனலாக இந்த ஜாவா ஆப்பை நம்ம ரன் பண்ணிடலாம். கிளியரா? புரியுது அந்த கான்செப்ட்? ஃபர்ஸ்ட் கிளியரா? இஃப் கிளியர் ஜஸ்ட் டாக் சி ஆன்சர். புரியுதா? டிபெண்டன்சிஸ்னா என்ன புரியுதா? எப்படி ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுவாங்க புரியுதா? இஃப் கிளியர் ஜஸ்ட் டைப் சி ஆன்சர். What about others? Everyone is clear? Good, good. Good, good, good. Good. Super. அப்போ எல்லாருக்கும் கிளியர். சூப்பர். அப்போ இதே ஜாவா ஆப்பை, ஓகே இதே ஜாவா ஆப்பை நான் எங்கே ரன் பண்ணணும்? டெஸ்டிங் என்விரான்மெண்ட்லேயும் ரன் பண்ணணும். இதே ஜாவா ஆப்பை எங்கே நான் ரன் பண்ணணும்? என்னோட டெஸ்டிங் என்விரான்மெண்ட்லேயும் நான் என்ன பண்ணணும்? இதே ஜாவா ஆப்பை நான் ரன் பண்ணணும்.
Okay, I want to run on the testing environment. அப்போ what I want to do, இதே டிபெண்டன்சிஸை நான் இதில் இன்ஸ்டால் பண்ணோம். ஆனால் இங்கே டெஸ்டிங் டீம் என்ன பண்ணிடுறாங்கன்னா உபுண்டு 22க்கு பதிலாக உபுண்டு 14 யூஸ் பண்ணிடுறாங்க. 14 சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். இல்லை உபுண்டு 20 யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, உபுண்டு 20 யூஸ் பண்ணிடுறாங்க. தென் ஜேடிகே 25 பதிலாக ஜேடிகே 17 யூஸ் பண்ணிடுறாங்க. ஸ்ப்ரிங் பூட் 3.1 பதிலாக ஸ்ப்ரிங் பூட் 2.0 யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ சொல்லுங்க, இப்போ இந்த ஜாவா ஆப் ரன் ஆகுமா ஸ்மூத்தா இல்லை பிரேக் ஆகுமா? இப்போ இந்த ஜாவா ஆப் ரன் ஆகுமா இல்லை பிரேக் ஆகுமா? தட்ஸ் மை கொஸ்டின். இந்த ஜாவா ஆப் இட் வில் பிரேக். ஏன்னா டெவலப் பண்ணும்போது என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? உபுண்டு 22 யூஸ் பண்ணியிருக்காங்க, ஜேடிகே 25 யூஸ் பண்ணியிருக்காங்க, 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெஸ்டிங்கில் நீங்கள் ரன் பண்ணும்போது வேறு வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்கம்பேபிலிட்டி ஆயிடும். அப்போது your app will not run. Okay, your app will not run, it will break ஆகும் application. அப்போ ப்ரொடக்ஷன்லையும் இந்த ப்ராப்ளம் ஆகுமா? ஏன்னா ப்ரொடக்ஷன்லேயும் ப்ராப்பரான மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டாங்க, ப்ராப்பரான கரெக்டான வேர்ஷன். டெவலப்மெண்ட்டில் என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணாங்களோ அது வந்து ப்ரொடக்ஷன்லேயும் யூஸ் பண்ணால் அப்ளிகேஷன் பிரேக் ஆகுமா? சரி, அப்போ எப்படி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது? அப்போது எதனால் இந்த ப்ராப்ளம் வருது? கரெக்டான வேர்ஷன் கான்ஃபிகர் பண்ணனால இந்த ப்ராப்ளம் வருது. ரெண்டாவது, பண்ண விஷயம் தான் திருப்பி பண்ணுறோம், ரிப்பீட் பண்ணுறோம். ஆல்ரெடி டெவலப்மெண்ட்டில் என்ன பண்ணணும் அதே ரிப்பீட் பண்ணுறோம். அப்போ அதுவும் டைம் வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா அது திரும்பி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு we are doing சேம் திங். இப்போ டைமும் வேஸ்ட் ஆகுது, மிஸ்கான்ஃபிகரேஷனும் நடக்குது. அப்போது உங்கள் கம்பெனிஸில் இப்படி நடக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? எப்படி உங்கள் கம்பெனிஸில் சொல்லலாம்? எப்படி உங்கள் கம்பெனிஸை நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம்? ஹவு டு சால்வ் திஸ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் இன்ட்ரடியூஸ் டாக்கர். எப்படி டாக்கர் சால்வ் பண்ண இந்த ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா சிம்பிள். நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு டாக்கர் ஃபைல் எழுத போகிறோம். ஒரு டாக்கர் ஃபைல்னால் எதுவும் இல்லை. வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ் டாக்கர் கிட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். டாக்கர் ஃபைல் எழுத போகிறோம். அந்த டாக்கர் ஃபைல் எதுக்கு? டாக்கர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி எழுத போகிறோம். ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுவோம். அந்த டாக்கர் ஃபைலில் நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறோம். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா டாக்கருக்கு புரியுற மாதிரி அதோட லாங்குவேஜில் அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் சொல்லித்தரேன் என்ன சின்டாக்ஸ்னு. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எழுத போகிறேன் அப்படின்னா, எனக்கு என்ன வேணுமோ, எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை டாக்கர் ஃபைலில் எழுத போகிறேன். எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அதை அப்படியே டாக்கர் ஃபைல் எழுத போகிறேன். என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்? எனக்கு ஒரு உபுண்டு 22 யூஸ் பண்ணிக்கோ. சரி, ஓகே. எனக்கு வந்து ஜேடிகே 25 யூஸ் பண்ணிக்கோ. சூப்பர். எனக்கு ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி 3.1 யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி 3.1 யூஸ் பண்ணிக்கோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ அப்போ வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் மை ரெக்குவயர்மெண்ட்ஸ். எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணுமோ அது அப்படியே நான் டாக்கர் ஃபைலில் எழுதுறேன். ஃபைனலாக என்ன சொல்கிறேன்? எனக்கு என்னோட ஆப் இது என்னோட ஜாவா ஆப்னு கொடுத்து சொல்லிடுறேன். என்னோட ஜாவா கோடை இங்கே மென்ஷன் பண்ணிடுவேன். ஜாவா ஆப் என்னோட ஆப்பை வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். அப்போது இந்த டாக்கர் ஃபைலில் நான் வாட் ஐம் டூயிங், எனக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸோ அது அப்படியே நான் எழுதிடுறேன். எனக்கு உபுண்டு 22 வேணும், வேர்ஷன் ப்ராப்பராக நீங்கள் வேர்ஷன் மென்ஷன் பண்ணணும், தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எனக்கு உபுண்டு 22 வேணும், எனக்கு ஜேடிகே 25 வேணும், எனக்கு ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி 3.1 வேணும். அப்புறம் ஃபைனலாக என்னோட ஜாப் ரன் பண்ண கொடுத்துட்டு இந்த டாக்கர் ஃபைலை உங்கள் டாக்கர் கிட்ட கொடுத்துடலாம். நார்மலாக உங்கள் டாக்கர் வந்து உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். உங்கள் லேப்டாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாக்கரை இன்ஸ்டால் பண்ணோம். ஓகே, லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லை சர்வரில் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, இட்ஸ் யுவர் விஷ். அப்போது வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இந்த டாக்கர் ஃபைலை உங்கள் டாக்கர் கிட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதான் பையன் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லிட்டு உங்கள் டாக்கர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா, இப்போ டாக்கர் என்ன பண்ண தெரியுமா? ஒரு மிஷின் கிரியேட் பண்ணும், வர்ச்சுவல் மிஷின் மாதிரி. இட்ஸ் கால் கண்டெய்னர். இது என்ன பண்ணும்? டாக்கர் ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணும், தட்ஸ் கால் கண்டெய்னர். கண்டெய்னர் என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இட்ஸ் லைக் அ வர்ச்சுவல் மிஷின். ஒரு டெம்பரவரி கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணி டாக்கர் என்ன பண்ணுன்னா உபுண்டு 22 இன்ஸ்டால் பண்ணும்.
Ubuntu 22 இமேஜ் எடுக்கும். இமேஜ்னா ஒரு OS மாதிரி வச்சுக்கோங்க. டாக்கர் இமேஜ் சொல்லுவாங்க. Ubuntu 22 இமேஜ் எடுத்துக்கோ. OS மாதிரி வச்சுக்கோங்க. தென் டாக்கர் என்ன பண்ணும், அந்த உபுண்டுல JDK 25 இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, அந்த உபுண்டுல JDK 25 இன்ஸ்டால் பண்ணும். அதுக்கப்புறம் அதுல ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி 3.1 இன்ஸ்டால் பண்ணும். ஃபைனலா உங்க ஆப்பை டெப்ளாய் பண்ணும். பண்ணிட்டு இந்த டாக்கர் கண்டென்ட், இந்த VM இருக்குல்ல, இந்த VM ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணிடும். OS இமேஜ் பார்த்துருப்பீங்களா, ISO இமேஜ். அதே மாதிரி இது ஒரு டாக்கர், இந்த கண்டெய்னரை ஒரு டாக்கர் இமேஜா கன்வெர்ட் பண்ணிடும். ஒரு இமேஜா, ஒரு ஃபைல் மாதிரி, ஒரு இமேஜ்னா OS ஃபைல் மாதிரி கிரியேட் பண்ணிடும், ஒரு டாக்கர் இமேஜா. அப்போ இந்த கண்டெய்னர்ல இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டு அதை இமேஜா கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ இந்த இமேஜ்குள்ள என்ன இருக்கும், Ubuntu 22 இருக்கும், JDK 25 இருக்கும், ஸ்ப்ரிங் பூட் லைப்ரரி 3.1 இருக்கும், ஜாவா ஆப் இருக்கும். எல்லாமே இந்த இமேஜில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என் டீம் கிட்ட சொல்லுவேன். என்ன சொல்லுவேன், ஓகே நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லா சர்வர்லையும் உங்களோட எல்லா சர்வர்லையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. உங்களோட எல்லா சர்வர்லையும் டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிடுங்க சொல்லிடுவேன். அப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, டாக்கரை கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாருமே டாக்கரை கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்தப்பா இந்த இமேஜை மட்டும் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுவேன். அதுவுமே நான் இமேஜ் எப்படி ஷேர் பண்ண தெரியுமா, நார்மலாக உங்கள் கோடை எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, உங்கள் கோடெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் கோடை அங்கேருந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, எல்லாருமே உங்கள் கோடை நீங்கள் எழுதின கோடை எங்கே ஸ்டோர் பண்ணுவீங்க, ஸோ தட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து எடுத்துக்கலாம்னா GitHub. GitHubல ஸ்டோர் பண்ணுவீங்க. வாட் இஸ் GitHub? GitHub இஸ் a remote server. GitHubனா என்ன, GitHubனா இட் இஸ் a remote server. GitHubங்கிறது ஒரு ரிமோட் சர்வர். அப்போ ரிமோட் ரெபாசிட்டரி, எஸ், அதில் நீங்கள் கோடை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், யாருன்னா வந்து உங்கள் கோடை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதே மாதிரி இந்த இமேஜை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறேன். எப்படி நீங்கள் GitHubல கோடை ஸ்டோர் பண்ணுவீங்களோ, ஸோ தட் எல்லாரும் உங்கள் கோடை வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ உங்கள் கோடை வந்து புல் பண்ணிப்பாங்களோ, தட் மீன்ஸ் டவுன்லோட் பண்ணிப்பாங்களோ, அதே மாதிரி ஓகே, அதே மாதிரி இந்த இமேஜும் ஓகே, அதே மாதிரி இந்த இமேஜும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணலாம். அந்த இடம் தான் என்ன சொல்லுவாங்கன்னா டாக்கர் ஹப்னு சொல்லுவாங்க. டாக்கர் ஹப்னு சொல்லுவாங்க. ஆனால் டெக்னிக்கலா இமேஜ் ரெஜிஸ்ட்ரி சொல்லுவாங்க. இமேஜ் ரெஜிஸ்ட்ரி. வாட் இஸ் இமேஜ் ரெஜிஸ்ட்ரி? ஓகே, வாட் இஸ் இமேஜ் ரெஜிஸ்ட்ரி? ஓகே, இமேஜ் ரெஜிஸ்ட்ரினா உங்க டாக்கர் இமேஜஸ், உங்க டாக்கர் இமேஜஸ் ஸ்டோர் பண்ற இடம் தான் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, இமேஜ் ரெஜிஸ்ட்ரி. ஓகே, அப்போ டாக்கர் அப், நார்மலாக டாக்கர் அப்னா என்ன, எப்படி நீங்கள் GitHubல கோடை ஸ்டோர் பண்ணுவீங்களோ உங்கள் டாக்கர் அப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணிடுவேன், இந்த இமேஜை வந்து இதில் புஷ் பண்ணிடுவேன். தட் மீன்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகே, இட்ஸ் கால் புஷ் பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணலாம், இவங்க 3 பேர் டாக்கர் இதில் இன்ஸ்டால் பண்ணுறாங்களா, எல்லாருமே இந்த டாக்கர் ஆப்லேருந்து புல் பண்ணிப்பாங்க. என்ன புல் பண்ணிப்பாங்க, இமேஜை புல் பண்ணிப்பாங்க. அப்போ எல்லாருமே அவங்க இமேஜை புல் பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் த இமேஜ் அசியூம் பண்ணிக்கலாம். சரி, இதுதான் அந்த டாக்கர் இமேஜ். ஓகே, எல்லாருமே அந்த இமேஜை வந்து புல் பண்ணிட்டாங்க. குட். இப்போ ஓகே, இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இமேஜை புல் பண்ணிட்டாங்க. அந்த இமேஜ்குள்ள என்ன இருக்கு, இது எல்லாமே இருக்கு. சரி, இப்போ இந்த இமேஜை டாக்கர்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா டாக்கர் என்ன பண்ணும், ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். தட் மீன்ஸ் ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணும், ஒரு விஎம்ஐ. ஆனால் இங்கே வந்து கண்டெய்னர் சொல்லுவாங்க. ஏன் இதை கண்டெய்னர் சொல்றாங்க நான் சொல்றேன். ஒரு விஎம்ஐ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மிஷின், வர்ச்சுவல் மிஷின் மாதிரி. அதுக்குள்ள என்ன இருக்கும், நம்ம கேட்ட எல்லாமே இருக்கும். உங்கள் அப்ளிகேஷனும் ரன் ஆகும். இப்போ டெவலப்மெண்ட் டீம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்டிங் டீம் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரொடக்ஷன் டீம் யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் உங்கள் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுமோ இந்த இமேஜை போய் அவங்க ரன் பண்ணால் போதும் டாக்கரில்.
ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனை they can start accessing. இப்போ சொல்லுங்க, மிஸ்கான்ஃபிகரேஷன் நடக்குமா? இப்போ மிஸ்கான்ஃபிகரேஷன் நடக்குமா? நடக்காது. whether the misconfiguration will happen? No. ரிப்பீட் பண்ணுமா? கான்ஃபிகரேட் பண்றது ஜாவா திருப்பி இன்ஸ்டால் பண்ணுமா, இல்லை ரிப்பீட் பண்ணுமா? டிஃப்ரெண்ட் என்வரன்மெண்ட்ல ஒரு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணா போதும். ஒரே ஒரு டாக்கர் ஃபைல் தான், மொத்த ப்ராப்ளம் சால்வ். ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி அது இமேஜா கன்வெர்ட் பண்ணிட்டா போதும், மொத்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அப்போ கம்பெனியில் இப்போ எவ்வளோ ஈஸியாக இருக்கும். உனக்கு எங்கே ரன் பண்ணும், இந்த இமேஜ் வச்சுக்கோ, ரன் பண்ணிக்கோ, உனக்கு அவுட்புட் வரும். கேன் கிவ் டு எனிஒன். கிளியர்? எனி என்வரன்மெண்ட் யூ கேன் ரன் இட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்கள் எழுதின போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷனை டாக்கர் ஃபைல் எழுதி டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த இமேஜை டாக்கர்கிட்ட கொடுத்து ரன் பண்ண போகிறோம். காட் இட்? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கோடை நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ஒரு டாக்கர் ஃபைல் எழுதி அது இமேஜாக கன்வெர்ட் பண்ணி டாக்கர் ஹப்ல அப்லோட் பண்ண போகிறேன். நான் என்னோட இமேஜை நீங்கள் உங்கள் லேப்டாப்பில் புல் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷனோட அவுட்புட் பார்க்க முடியும். கேன் வி டு? நீங்களும் அதே மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்களும் உங்கள் கோடுக்கு டாக்கர் ஃபைல் எழுதுங்க, அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுங்க. ஓகே, அதை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுங்க, டாக்கர் ஹப்ல அப்லோட் பண்ணுங்க. நான் எடுத்து ஐ சி த அவுட்புட். கேன் வி டூ? பேரலா பண்ணலாமா? கேன் வி டூ பேரலி? பேரலா பண்ணலாமா? ஸோ உங்கள் கேன் வி டூ எவ்ரிஒன்? சரி, ஓகே, சரி. இப்போ நம்மளோட கோட் ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரீ ரெக்வஸ்ட் சொல்கிறேன். நம்மளோட கோடு வந்து HTML CSS JavaScript கோட் ரன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ரீ ரெக்வஸ்ட் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு OS வேணும். ஸோ லெட்ஸ் டேக் உபுண்டு OS. ஒரு OS வேணும், ஒரு உபுண்டு இமேஜ் எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அதில் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணோம். அப்பாச்சிங்கிறது யார்? ஹூ இஸ் அப்பாச்சி? அப்பாச்சி இல்லை என்ஜினெக்ஸ் ஏதோ வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம். வெப் சர்வர் என்ன? அப்பாச்சி இல்லை என்ஜினெக்ஸ் இந்த மாதிரி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம். யார் இந்த வெப் சர்வர்? யார் இவன்? ஹூ இஸ் இஸ் வெப் சர்வர்? லிசன், ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, அப்போ ஒரு பிரியாணி ஆர்டர் பண்றீங்க. யார்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க? செஃப் கிட்ட போய் ஆர்டர் பண்ணுவீங்களா? யார்கிட்ட ஆர்டர் பண்ணுவீங்க? ஒரு பிரியாணி போய் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா யார்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுவீங்க? எனிவன்? ஒரு ஷாப்புக்கு போறீங்க, ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுறீங்க, யார்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுவீங்க? யார்கிட்ட போய் ஆர்டர் பண்ணுவீங்க? செஃப் கிட்டயா? செஃப் உங்களுக்கு வந்து பிரியாணி ஆர்டர் எடுத்து போய் சமைச்சு கொடுப்பாரு? நோ. ரைட்? ஓகே, அப்போ கரெக்டா வெயிட்டர் ஓகே, இல்லை சர்வர். அவங்க என்ன பண்ணுவாரு, உங்கள்கிட்ட ஆர்டர் எடுத்துப்பார். ஓகே மேம், உங்கள் ஆர்டர் சொல்லணும், ஆர்டர் எடுத்து அது கிச்சனில் செஃப் கிட்ட கொடுத்து அதை ப்ரிப்பேர் பண்ணி, அப்போ நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, எனக்கு பிரியாணி வேணும்னு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்கிறாரு, எடுத்துகிட்டு போயிட்டு செஃப் கிட்ட சொல்கிறார், இது மாதிரி பிரியாணி கேட்குறாங்க, செஞ்சு கொடுங்க. அவர் செஞ்சு கொடுத்தோன்னே ரெஸ்பான்ஸாக உங்கள்கிட்ட என்ன கொடுக்குறாங்க? ரெஸ்பான்ஸாக என்ன கொடுக்குறாங்க? நீங்கள் கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கு, பிரியாணி கேட்ட ரெக்வஸ்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸாக பிரியாணி கொடுக்குறேன்னு கொடுத்துறாங்க. கரெக்டாக? அப்போ அதே மாதிரி தான் ஒரு மிஷினில் உங்களோட வெப்சைட் கோட் இருக்கு, ஒரு வெப்சைட் கோட் இருக்கு வச்சுக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா? ஃப்ளிப்கார்ட்டு, நெட்ஃப்ளிக்ஸ்லாம். இப்போ நான் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் போடுறேன். இப்போ நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வெப்சைட் வருதா? எப்படி வருது? அப்போ உங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட கோடு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் கோடு வந்து இங்கே இருக்கு. ஓகே, உங்கள் ஃப்ளிப்கார்ட்டோட வெப்சைட் கோடு வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ லிசன், நீங்க ரெக்வஸ்ட் பண்றீங்க, யார் வந்து இந்த கோட் எடுத்து தருவா? யாரோ ஒருத்தர் எடுத்து தரணும். உங்க ரெக்வஸ்ட்டுக்கு இந்த கோட் எடுத்து வந்து கொடுக்கணும். யார்? அந்த அப்பாச்சிங்கிற ஒரு வெப் சர்வர். அப்போ அப்பாச்சின்னு ஒரு வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி, ஒரு சாஃப்ட்வேர், அது ஒரு சாஃப்ட்வேர். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணோன்னே அது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்பாச்சி சர்வர் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணும். அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் கோடை வைக்கணும். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் கோடு எங்கே இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், கிச்சனில் போயிட்டு கிச்சனில் சமைக்கிற போகிற நீங்கள் போய் பெட்ரூமில் வச்சிங்கன்னா
சமைக்க வரவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓகே, பொருள் எங்கே இருக்குது? அதே மாதிரி தான். ஏன்னா சமைக்க வரவங்க தான் பொருள் எடுத்து சமைக்க போகிறாங்க. அப்போ கிச்சனில் வச்சா தான் அங்கே இது எடுத்து சமைக்க முடியும். அப்போ அதே மாதிரி இந்த கோடை நம்ம எங்கே வைக்கணும்? இந்த அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா? அந்த ஃபோல்டருக்கு கோடை வச்சிடணும். இப்போ யாராச்சும் ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த அப்பாச்சிக்கு போகும். ஓகே, இவங்க கோடு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட இருக்க வெப்சைட் கூட ரெஸ்பான்ஸாக கொடுக்கும். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது கோடு தானே ரெஸ்பான்ஸாக கொடுக்குது, நமக்கு எப்படி வெப்சைட்டாக வருது? கோடு தான் வரணும், எப்படி அது வெப்சைட்டாக வருது? நீங்கள் எங்கே வெப்சைட்டை ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க? ப்ரௌசரில். கரெக்டாக ப்ரௌசரில் தானே வெப்சைட் ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க? எஸ், ப்ரௌசரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வெப்சைட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுவோம். அப்போது ரெக்வஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் கோடாக தான் வரும். கோடாக தான் வரும். இங்கே பார்த்தீங்களா, கோடாக தானே இருக்குது. இன்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கோடாக தானே இருக்குது. கெனசி கோடாக தானே இருக்குது. ரைட், வியூ சோர்ஸ் கோட் கொடுக்குறேன். கோடாக தானே இருக்குது. அப்போ ஏன் கோடாக வராமல் இதுமாதிரி டிசைனாக வருதுன்னா, யூஐயாக வருதுன்னா, உங்கள் ப்ரௌசரில் ஒரு இன்ஜின் இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின்னு ஒரு இன்ஜின் இருக்கும். அந்த இன்ஜின் என்ன பண்ணும்? வர ரெஸ்பான்ஸை உங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணி உங்களுக்கு யூஐயாக ஷோ பண்ணும். அதனால தான் யூஐயாக வருது. பட் அப்பாச்சி என்ன கொடுக்கும்? கோடை தான் சென்ட் பண்ணும். பட் உங்கள் ப்ரௌசர் அந்த கோட் ரன் பண்ணி V3 இன்ஜின், எஸ், அந்த கோடை ரன் பண்ணி உங்களுக்கு யூஐயாக கொடுக்கும். புரியுதா? அப்போ நம்ம அப்பாச்சி வேணும் எதுக்கு? அதுதான் கோட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது. ஃபைனலாக அந்த அப்பாச்சிக்குள்ள உங்கள் கோடை கொடுக்கணும். கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ டாக்கர் ஃபைலில் என்ன மென்ஷன் பண்ணணும்? உங்களுக்கு ஒரு ஓஎஸ் வேணும், தென் ஒரு அந்த ஓஎஸ்ல ஒரு அப்பாச்சி வேணும், அதில் உங்கள் கோடை வந்து டெப்ளாய் பண்ணிடணும். அப்பாச்சி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோல்டரில் கோடை டெப்ளாய் பண்ணிடணும். கொடுத்துட்டு இது இமேஜாக கன்வெர்ட் பண்ணி இந்த இமேஜை கொடுத்தீங்க அப்படின்னா they can access your application. Clear? Can we write? எழுதலாமா? Can we write the Dockerfile? Can we write the Dockerfile? ஓகே, சரி. ஏஐ வச்சு எழுதி காமிக்கிறேன். ஓகே, சும்மா நான் உங்களுக்கு ஏஐ வச்சு எழுதி காமிக்கிறேன், ஆன்டி கிராவிட்டி வச்சு. ஓகே, டாக்கர் ஹப் போகலாம். ஜஸ்ட் டாக்கர் ஹப் அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கோங்க. everyone create your Docker hub account. ஓகே, everyone create your Docker hub account. ஸோ ஏன்னா இதெல்லாம் உங்கள் இமேஜை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ சைன்அப் கொடுத்துட்டு டேரெக்டாக கூகுள் சைன்இன் பண்ணாதீங்க, டேரெக்டாக எஸ்எஸ்ஓ பண்ணாதீங்க. கிவ் யுவர் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து பர்சனல் போய்க்கோங்க. பர்சனல் கொடுத்துட்டு உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன் பண்ணிக்கோங்க. டோன்ட் கிவ் எஸ்எஸ்ஓ. ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ ஐ கிரியேட் த அக்கௌண்ட். டாக்கர் ஹப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் ஆல்ரெடி எனக்கு இருக்குது, சைன்இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ரெப்பாசிட்டரி, ஒரு ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கலாம் ஃபியூச்சரில். இதில் இமேஜஸ் போங்களேன். இதில் இமேஜஸ் போனீங்கன்னா நிறைய டாக்கர் இமேஜஸ் இருக்கும், ஃப்ரீ இமேஜஸ். ஸோ இதில் உபுண்டு இமேஜ் தான், இந்த உபுண்டு இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். உபுண்டு டைப் பண்ணுங்க. ரெட் ஹேட் இமேஜ், உபுண்டு இமேஜ் நிறைய இருக்கும். நான் எல்லாமே டீச்சர், ஐ வில் பி டீச்சிங் இன் ட்ரைனிங். நான் டீட்டெயிலாக நம்ம DevOps ட்ரைனிங்கில் டீச் பண்ணுறேன். இந்த உபுண்டு இமேஜ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். சரி, மேனுவலாக எழுதலாமா இல்லை ஏஐ வச்சு எழுதலாமா? நீங்களே சொல்லுங்கள். கேன் வி ரைட் மேனுவலி ஆர் ஏஐ வச்சு எழுதலாம் டாக்கர் ஃபைல்? மேனுவல்னா எம் போடுங்க, இல்லை ஏஐ வச்சு எழுதலாம் ஏஐ போடுங்க. மேனுவல், வாட் அபவுட் அதர்ஸ்? ஏஐ. ஓகே, மேனுவல், ஏஐ. ஓகே, சரி, ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். ஏஐ வச்சு எழுதுறது ஒன்றுமே கிடையாது, பட் நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, நான் ரெண்டுமே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சரி. இங்கே நான் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே, இங்கே நான் ஃபைல் கொடுத்துட்டு டி கேப்ஸு டாக்கர் ஃபைல் இதான் அதோட ஃபைல் நேம். பை டிஃபால்ட்டாக ஃபைல் நேம் என்ன இருக்கும்? டி கேப்ஸ் டாக்கர் ஃபைல் இதான் பை டிஃபால்ட்டாக டாக்கர் ஃபைல் நேம் பண்ணுவாங்க. பட் நீங்கள் என்ன நேம் கொடுத்துக்கலாம். பட் ஸ்டாண்டர்ட் நேம் இதுதான் டாக்கர் ஃபைல். சரி, இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? ஓஎஸ் வேணும். என்ன ஓஎஸ்? உபுண்டு ஓஎஸ். அப்போ ஃப்ரம்ங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஓஎஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் யூஸ் பண்ணி ஃப்ரம்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்கள் ஓஎஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் ஃப்ரம் எந்த ஓஎஸ் வேணும்? இந்த ஓஎஸ் வேணும். அப்போ அதோட டேக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதோட டேக் இருக்கும். இருக்கா? ஓகே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா வேர்ஷன்ஸ் இருக்கும். இந்த உபுண்டுல நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், ரோலிங்னு ஒரு வேர்ஷன் இருக்கு. இதான் டேக்னு சொல்லுவாங்க. உபுண்டு டேக்னா ரோலிங்னு ஒரு டேக். அப்போ அது ஒரு வேர்ஷன். ரெசல்யூட்னு ஒரு வேர்ஷன் இருக்கு. ரெசல்யூட் இன்னொரு வெர்ஷன், லேட்டஸ்ட்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நம்ம உபுண்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன இமேஜ் யூஸ் பண்ணுறோம்? உபுண்டு லேட்டஸ்ட் இமேஜ் யூஸ் பண்ணுறோம். அப்போ இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு, தட் மீன்ஸ் உங்கள் ஓஎஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இது ஓஎஸ் சொல்ல மாட்டோம், இமேஜாக சொல்லுவோம். அதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சா? கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட். இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். இப்போ நான் எழுத போகிறது கம்பல்சரி கிடையாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆட். என்னன்னா, இந்த டாக்கர் ஃபைலோட ஆத்தரோட டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம். மெட்டா டேட்டா சொல்லுவாங்க. ஓகே, இந்த டாக்கர் ஃபைலோட ஆத்தர் நேமு, ஆத்தர் இமெயில் ஐடி. ஏன்னா நாளைக்கு யாராச்சும் இந்த டாக்கர் ஃபைல் படிக்கிறாங்கன்னா யார் ஆத்தர், யார் எழுதுனான்னு தெரியும். சரியா? அப்போ அந்த மெட்டா டேட்டா எழுதுறதுக்கு லேபிளுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இட்ஸ் நாட் கம்பல்சரி. சரி, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட். லேபிளுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? உங்கள் இந்த டாக்கர் ஃபைல் யார் எழுதுறா அவங்களோட மெயில் ஐடி கொடுக்கலாம். லேபிள் author, யார் author? I'm author. So I'm giving as a Varun. Varun is author. Label Varun email ID. So it's not compulsory. நீங்க வேணும்னா கொடுக்கலாம். கிளியரா இல்லையா? ஓகே, email ID. .com. Clear? கிளியர்னா? ஓகே, இங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கோங்க. கிளியர்? வேணும்னா கொடுக்கலாம், வேணும்னா விட்டுறலாம். இட்ஸ் நாட் கம்பல்சரி. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த இமேஜை அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ், அந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் வந்து சில டூல்ஸ்லாம் மிஸ் ஆக இருக்கும். ஸோ அந்த ஓஎஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன் இந்த இமேஜ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா அதில் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் கமெண்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் அதை அப்டேட் பண்ணுறது பெட்டர். ஸோ அதெல்லாம் நான் கிளாஸில் டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ ஓஎஸை அந்த அப்டேட் பண்ணிக்கலாம். எப்படி அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னா, கமெண்ட்னா ஏபிடி அப்டேட். ஏபிடி அப்டேட். ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் அப்டேட் யுவர் இமேஜ். சரி, நீங்கள் ஒரு இமேஜ் பில்ட் ஆகும்போது ஏதோ ஒரு லினக்ஸ் கமாண்ட், இது ஒரு லினக்ஸ் கமாண்டு. நீங்கள் ஒரு இமேஜ் பில்ட் ஆகும்போதுனா என்ன? இப்போ டாக்கர் ஃபைல் எழுதிட்டீங்க, அப்போது இமேஜ் பில்ட் ஆகும்ல. எப்போ இமேஜ் பில்ட் ஆகும்? ஸோ உபுண்டு இமேஜ் இருக்கும், அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகும். அதான் இமேஜ் பில்ட் ப்ராசஸ். அந்த இமேஜ் பில்ட் ஆகும்போது ஏதோ ஒரு கமாண்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிவ் ரன் கீவேர்ட். இமேஜ் பில்ட் ஆனால் டியூரிங் இமேஜ் building process, if you want to run any command during image build process, if you want to run any commands, you can use run keyword. அப்போ எனக்கு இமேஜ் பில்ட் ஆகும்போது தான் ஓஎஸ் அப்டேட் பண்ண சொல்கிறேன். சரி, நெக்ஸ்ட் ரன் கீவேர்டு யூஸ் பண்ணி, அப்போ இமேஜ் பில்ட் ஆகும்போது தான் எனக்கு அப்பாச்சியும் இன்ஸ்டால் ஆகணும். அப்போ ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி 2. ஓகே, -y எஸ்ஆர்னோ கேட்கும், ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிடும். சரி, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ கோடு, நம்மளோட கோடு எங்கே இருக்கு? நம்மளோட கோடு வந்து இங்கே தான் இருக்கு. அப்போ அந்த கோடை காப்பி பண்ணி அந்த இமேஜ்குள்ளே பேஸ்ட் பண்ணோம். ஓகே, காப்பி
இதான் நம்ம கோடு. ஸோ டாட் கொடுத்தீங்கனாலே கரண்ட் டைரக்டரி இருக்க எல்லா கோடும், டாட்ல என்ன கரண்ட் டைரக்டரிக்குள்ள இருக்க எல்லா கோடும் எதுக்குள்ள போயிடும், உங்களோட இமேஜ்குள்ள போயிடும். பட் ஆனால் அந்த எஸ்ஆர்எஸ் டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே போயிடும். ஓகே, பரவாயில்ல, நாட் அ ப்ராப்ளம். நான் ஃபியூச்சரில் எப்படி வந்து வெறும் சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் மட்டும் போகிற மாதிரி காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு டாட் கொடுத்தீங்கன்னா எல்லா கோடும் செலக்ட் ஆகி எங்கே பேஸ்ட் பண்ணணும், அப்பாச்சியோட டெப்ளாய்மெண்ட் டைரக்டரி. அப்போ டெப்ளாய்மெண்ட் டைரக்டரி இது var/ww/html இதுதான். ஸோ இதான் அப்பாச்சியோட டெப்ளாய்மெண்ட் டைரக்டரி சொல்லுவாங்க. இங்கே தான் அது கோடை ஸ்டோர் பண்ணணும். இங்கே நீங்கள் கோடை ஸ்டோர் பண்ணால் தான் யாரோ கோடு கேட்டு வந்தாங்கன்னா அது கொடுக்கும். ஸோ நான் வச்சுக்கோங்க var/ww/html இந்த டைரக்டரி. ஓகே ஃபைன். சி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணுன்னா கொஞ்சம் லினக்ஸ் கமெண்ட்ஸ் படிக்கணும். ஸோ நம்மளோட டெவாப்ஸ் ட்ரைனிங்கில் நான் லினக்ஸ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் டாக்கரே போவேன். ஏன்னா லினக்ஸ் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் டாக்கர். ஸோ லினக்ஸ் தெரிஞ்சு ஹவுனியர்ஸ் நோ லினக்ஸ், லினக்ஸ் தெரிஞ்சால் தான் இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஹவுனியர்ஸ் நோ லினக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க லினக்ஸில். இஃப் யூ டோன்ட் லினக்ஸ் டைப் என் ஆன் சாட். ஹவுனியர்ஸ் நோ லினக்ஸ். Okay, what about this? Good, no? Beginner, good. ஸோ லினக்ஸ் இஸ் மேண்டேரி ஸ்கில். ஸோ லினக்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் டாப்பில் போக முடியும் சிஸ்டம் டிசைன் லெவலுக்கு. எஸ், நோ, பட் enrolled your training. Good, good, good. In our training, we'll be saying Linux. Okay. சரி. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, என்னோட அப்பாச்சியை ரன் பண்ணணும், என்னோட அப்பாச்சி சர்வீஸை ரன் பண்ணணும். அப்பாச்சி சர்வீஸ் ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னா சிஎம்டி யூஸ். ஓகே, என்ன கமாண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் சொல்லிடுறேன். அப்பாச்சி சர்வீஸை ரன் பண்ணுறதுக்கு ஓகே yeah, I'll teach you Linux, don't worry. Okay, fine, let's concentrate here. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அப்பாச்சி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணால் தான் யாராச்சும் உங்களோட கோடு கேட்டாங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா அப்பாச்சி கொடுக்க முடியும். அப்பாச்சி ஆஃப்ல இருந்தால் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ someone want to start your apache service. அப்போ அதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்னா apache ctl -d foreground. ஸோ foreground. ஸோ இதெல்லாம் நான் வந்து டாக்கர் கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இது உங்களுக்கு ஃபோர்கிரவுண்ட் எதுக்கு இதெல்லாம் போனால் ரொம்ப டீப்பாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்கள் டாக்கர் கிளாஸில் சொல்லித்தரேன். சரி, இப்போ நம்ம வந்து இந்த கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதாவது கமாண்ட், அந்த கமாண்டை செப்பரேட் பண்ணிக்கலாம். அந்த கமாண்ட் எப்படி செப்பரேட் பண்ணிக்கலாம்னா கமா. ஓகே, இப்படி தான் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இதெல்லாம் நான் டாக்கர் கிளாஸில் சொல்லித்தரேன். ஓகே, செப்பரேட் பண்ணிட்டேன், டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரன் கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது, சிஎம்டி கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட் டு யூஸ் கீவேர்ட் கால் சிஎம்டி கீவேர்ட். ஓகே, சிஎம்டி கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஏன் சிஎம்டி கீவேர்டு அப்படின்னா எனக்கு வந்து இந்த கமாண்ட் எப்போ ரன் ஆகணும், கண்டெய்னர் லான்ச் ஆகும்போது. கண்டெய்னர் லான்ச் ஆகும்போது தான் அப்பாச்சி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போ இமேஜ் பில்ட் ஆகும்போது எனக்கு அப்பாச்சி ஸ்டார்ட் ஆனால் யூஸே கிடையாது. ஏன்னா கண்டெய்னர் கிரியேட் ஆகும்போது தான் அப்பாச்சி ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ கண்டெய்னர் லான்ச் பண்ணும்போது ஏதோ ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணணும். கண்டெய்னர் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது விஎம் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஏதோ ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூ யூஸ் சிஎம்டி கீபோர்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் லினக்ஸ் படித்தா மட்டும்தான் புரியும். ஸோ லினக்ஸ் தான் ஃபவுண்டேஷன். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரதுக்காக நான் டேரக்டாக டாக்கரில் சொல்லி கொடுக்குறேன். ஓகே, பட் யூ ஹேவ் டு நோ லினக்ஸ் ஃபவுண்டேஷன். ஓகே, சரி, நான் எழுதிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டாக்கர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டமில் டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணும்னா சிம்பிள், டாக்கர் இன்ஸ்டால் விண்டோஸ் கொடுத்துக்கோங்க. டாக்கர் இன்ஸ்டால் விண்டோஸ் கொடுத்துட்டு சி
இங்கே சில ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்கும். இதுதான் ப்ரீ ரெக்வஸ்ட். என்னன்னா உங்கள் சிஎம்டி ஓப்பன் பண்ணி we have some ப்ரீ ரெக்வஸ்ட். யா உங்கள் சிஎம்டி அட்மினிஸ்ட்ரேட்டராக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஎம்டியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. டாக்கர் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது பண்ணணும். ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோஸ் சப்சிஸ்டம் லினக்ஸ் சப்சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் லினக்ஸ் சப்சிஸ்டம். எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிடுச்சு, நாட் அ ப்ராப்ளம். எனக்கு வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு, எனக்கு இப்போ அப்டேட் ஆகும். தட்ஸ் ஆல். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கமெண்ட் ரன் பண்ணி உங்கள் லினக்ஸ் விண்டோஸ் சப்சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இது பண்ணால் தான் உங்கள் டாக்கர் சப்போர்ட் ஆகும். இது பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு டாக்கர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் டவுன்லோட் பண்ணி டாக்கர் டவுன்லோட் ஆகும். நெக்ஸ்ட் இன்ஸ்டால். சிம்பிள் தான். டாக்கர் டவுன்லோட் இன்ஸ்டால் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது. ஒன்ஸ் இதுமாதிரி டாக்கர் ஃபைல் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுமாதிரி டாக்கர் ஃபைல் டவுன்லோட் பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த WSL இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டபுள் கிளிக் பண்ணுங்கள். இதை டபுள் கிளிக் பண்ணி எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுங்க. ஸோ இதுமாரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஓகே, இதில் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் டாக்கர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ சென்ட் பண்ணுறேன். கிளியர்? கேன் யூ இன்ஸ்டால் டாக்கர்? ஈஸியாக, ஒன்றுமே இல்லை. WSL இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சென்ட் யூர் வீடியோஸ். இதான் இந்த கமெண்ட். இந்த கமெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டராக போய் ரன் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த டாக்கர் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டபுள் கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். கிளியர்? சரியா? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டாக்கர் டெஸ்க்டாப் டைப் பண்ணிங்கன்னா டாக்கர் டெஸ்க்டாப் டைப் பண்ணீங்க அப்படின்னா டாக்கரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டாக்கர் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, டாக்கரை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டாக்கர் இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். மை டாக்கர் இன்ஜின் இஸ் ரன்னிங். மேக்குக்கு வந்து சேம் WSL இன்ஸ்டால் பண்ணதால மேக்குக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். மேக்குக்கெலாம் நான் வேணால் நாளைக்கு காமிக்கிறேன். மேக்கில் லாகின் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மேக்குக்கு வெறும் இதுதான், வெறும் டாக்கர் இன்ஸ்டால் ஃபார் மேக்குன்னு கொடுங்க. மேக்குலாம் ரொம்ப சிம்பிள், எதுவுமே பண்ணதில்லை. ஜஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகும். இந்த ஃபைல் சிலிக்கான் சிப்பா இல்லை இன்டெல் சிப்பா? எம் சிப்பா ஆர் இன்டெல் சிப்? சிலிக்கான். ஓகே, அப்போனா ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிடும். நீங்கள் எதுவும் உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட்லாம் இல்லை, WSL உங்களுக்கு ப்ரீ ரெக்வஸ்ட் இல்லை கிடையாது. ஜஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தாலே இன்ஸ்டால் ஆகிடுது. இது உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கூட இல்லை, இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆஸ் யூஸ்வல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். மேக்கில் எப்படி பண்ணுவீங்களா, ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணாலும் அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ மேக்கில் ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த டாக்கர் இன்ஜின் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கணும். இந்த டாக்கர் இன்ஜின் ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகே, சரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன், லைக் ஏஜென்ட் ஏ வந்து டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ண சொல்ல போகிறேன். இந்த டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ண சொல்கிறேன். அதுக்கு கமெண்ட் இருக்குது, டாக்கர் பில்டுன்னு கமெண்ட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல போகிறேன், செக் த டாக்கர் ஃபைல். ஓகே, அப்டேட் இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து SRS டாக்குமெண்ட்ல அப்டேட் பண்ணோம். அப்டேட் டாக்கர் ஃபைல் இன் SRS டாக்குமெண்ட். ஏன்னா SRS டாக்குமெண்ட்ல எல்லாமே இருக்கணும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அந்த டாக்குமெண்ட்ல எல்லாமே இருக்கணும். ஓகே, ஸோ அப்டேட் டாக்கர் ஃபைல் இன் SRS டாக்குமெண்ட்னா அதை அப்டேட் பண்ணும்.
Dockerfile எழுதியிருக்கும், என்ன எழுதியிருக்கும் எல்லாமே SRS டாக்குமெண்ட்ல அப்டேட் பண்ணலாம். கிளியர்? சி புரியுதா உங்களுக்கு? ஏஐ வச்சு பண்ணலாம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் ஃபவுண்டேஷனே இல்லாமல் நீங்கள் ஏஐ வச்சு பிளைண்டாக பண்ணீங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஏஐ என்ன பண்ணுது, அது கரெக்டாக பண்ணுதா இல்லை சிஸ்டம் அது பிரேக் பண்ணுதா எதுவுமே தெரியாது. இதுதான் இன்னைக்கு ஒரு ஃப்ளாவே. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இதுதான் ஃப்ளா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எவ்ரி ஒன் வாட் தேர் திங்கிங் இஸ் ஓகே ஏஐ வந்துருச்சு, எல்லாமே இன்னைக்கு ஈஸியாக பண்ணலாம். இட்ஸ் நாட். those who have good foundation knowledge. இப்போ டெவாப்ஸ்லேயோ க்ளவுட்லேயோ யாருக்கு ஃபவுண்டேஷன் நாலேஜ், லினக்ஸ் தெரியும், எனக்கு லினக்ஸ் ஃபவுண்டேஷன் தெரியும், எனக்கு அப்பாச்சி சர்வீஸோட ஃபவுண்டேஷன் தெரியும், யாருக்கு இந்த ஃபவுண்டேஷன் டாக்கரோட ஃபவுண்டேஷன் தெரியும், யாருக்கு இந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் இருக்கோ, யார் இந்த ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஏஐ டூல் யூஸ் பண்ணி ப்ராப்பரான சிஸ்டமை பில்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஃபவுண்டேஷன் நாலேஜ் இல்லைன்னா யூ கான் பில்ட் அப் ப்ராப்பர் ஃபவுண்டேஷன் ப்ராப்பர் system using AI. Do you agree or not? It can be any domain. Agree means just type AI on chat. Purida? Okay, got it? Clear? So we have to have good foundation knowledge is must. Okay. So it's updating as SRS document, update pannu. Okay, it'll update it. Meanwhile, if you have any doubts, you can ask me. Yes, 100% true. Without foundation using AI to build like non-educated. Yes, you're right. Okay, so correctaன system build பண்ணோம் அப்படின்னா you have to know the foundation knowledge. ஸோ அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் தான், அந்த யூஸ் கேஸ் தான், அது எல்லாமே தான் நம்ம டெவாப்ஸ் ட்ரைனிங் அண்ட் க்ளவுட் ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுப்போம். அது கற்றுக்கிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏஐ வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுதான். ஸோ திஸ் ஹவ் அவர் ட்ரைனிங் ஒர்க்ஸ். இஃப் யூ ஆர் அ டெவலப்பர், இஃப் யூ ஆர் டெஸ்டர், இஃப் யூ ஆர் இன் டெவாப்ஸ், திஸ் ஹவ் வி கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், எவ்வளோ அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணலாம், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணலான்னு பார்ப்போம். Okay, fine. Yeah, we'll be doing. Actually, I'll change the model. Model proper I'll நினைக்கிறேன். Now I'll retry. It's asking to start a new conversation. Yeah, now it's working. See, now it's adding. So our training is beginning from Monday, next Monday. We'll start from next Monday. Yeah, same timing, 7 p.m.
So you can just go and fill this training form. Okay, I'll share you the training form. See, this is our training form. So this is all the tools we cover. அப்புறம் we'll be doing lot of real time projects. ஏன்னா வெறும் டூல்ஸ் மட்டும் படிக்கிறது இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி ப்ராஜெக்ட், இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் தான் லேர்ன் பண்றோம் டெப்ளாய்மெண்ட். அப்போ ப்ராஜெக்ட் வைஸ் லேர்ன் பண்ணுவோம். ஏன்னா ஸ்மால் டு இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதில் சைட் பை சைட் நம்ம டூல்ஸ் படிப்போம். ஓகே, திஸ் ஆர் வி கோயிங் டு பில்ட். ஸோ இப்போ ரியல் டைம் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே டீச் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் ஃபில் திஸ் ஃபார்ம். Okay, fine. So what you can do is, if you want, you can do the full payment, 10,000. illa full payment panna mudiyaduna, you can go for installation. First you 5,000 pay panni join pannite, remaining like next month you can pay remaining 5,000. Okay, fine. I have unrolled sir how to make the payment. You can just contact my team. In team contact pannina, they will help you to do the payment. Okay, got it? See, I think this amount is not much expensive. ஏன் கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். நீங்கள் இப்போ டெவாப்ஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க, க்ளவுடில் ஒர்க் பண்ண போகிறீங்க, அதுவும் நல்ல ஏஐ நாலேஜ் வச்சு ஏஜென்ட்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறது. ஏன்னா நம்ம இதில் ஏஜென்ட்ஸ்லாம் பில்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மினிமம் சிடிசிஏ வில் பி 20க்கு மேலே தான் இருக்கும் பர் ஆனம். ஓகே, பேஸ்ட் ஆன் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஓகே, அப்படிங்கிறப்ப திஸ் வில் பி நாட் பிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, இது ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான் நீங்கள் கொடுக்குறீங்க, பட் யூஆர் கெட்டிங் மோர் அவுட்கம். ஓகே, பட் த மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தேன் மணி, யூ ஹேவ் டு டெடிகேட் யுவர் டைம். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது மணி இங்கே கம்மியாக இருக்கலாம், பட் உங்கள் டைம் இஸ் ப்ரெஷியஸ். அப்போது இன்னைக்கு எப்படி நீங்கள் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூ ஹேவ் டு அட்டன் ஃபார் 100 days. அந்த 100 days நீங்கள் அட்டன் பண்ணி யூ ஹேவ் டு மேக் யுவர் கெரியர் க்ரோத் மோர் ஃபாஸ்ட். ஸோ மோஸ்ட்டாக 60 daysலேயே நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். 60 daysலேயே முடிஞ்சிடும். மீதி இருக்க அந்த 30 days வந்து வில் பி அப்ளைங் ஃபார் ஜாப்ஸ் ஃபார் கெரியர் க்ரோத், லைக் கெரியர் ஸ்விட்ச் பண்ணுறது, ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணுவீங்க. இதுமாரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் 2 monthsலேயே உங்களுக்கு அந்த டூல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஃபைன். ஸோ இல் பி ஷேப்பிங் யூ. ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைவ் அண்ட் செல்ஃப் பிளேஸ்ட் கோர்ஸ்? லைவ் அப்படின்னா இதுமாரி லைவாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். செல்ஃப் பிளேஸ்னா என்னால் லைவ்ல வந்து அட்டென்ட் பண்ண முடியாது, எனக்கு டைம் இல்லைன்னா யூ கேன் டேக் த ரெக்கார்டிங்ஸ். நீங்கள் ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த ரெக்கார்டிங்ஸ், யூ கேன் கெயின் த ஸ்கில். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஓகே, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருவோம், அதிலே டிக்கெட்டிங் டூல் இருக்கும். அதில் டவுட்ஸ்னால் டிக்கெட் ரைஸ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். வீக்கெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் செஷனுக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். வீக்கெண்ட் ப்ராஜெக்ட் செஷனுக்கு லைவ் ஆக்சஸ் இருக்கும், நீங்கள் அதை அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, வீக்கெண்ட்ஸ் நீங்கள் அவைலபிள் இருந்தீங்கன்னா யூ கேன் அட்டன் லைவ் ப்ராஜெக்ட் செஷன். அது செல்ஃப் பிளேஸ்ட். லைவ்னா டெய்லி நீங்கள் மண்டே டு சண்டே வரைக்கும் அட்டன் பண்ணணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே கூட உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். கிளியர்? இதே செல்ஃப் பிளேஸ்னா சாட்டர்டே சண்டே மட்டும் தான் வருவீங்க. வில் பி அட்டெண்டிங் ஆன் சாட்டர்டே சண்டே. அதுவே ப்ராஜெக்ட் செஷன் நீங்கள் சாட்டர்டே சண்டே ஆட் பண்ணுவீங்க. வீக் டேஸ் வந்து யூ ஹேவ் டு லேர்ன் த tools from the, or you have to learn all the concept from videos. Clear? Got it? Okay, let's go and check your anti-gravity. I think it's updated the document. Morning batch is also available. Morning batch is starting from Wednesday. Okay, Wednesday morning batch start out. From Wednesday morning batch is starting 7:30 to around 9, 8:39. 7:30 around 8:39. Clear? Morning batches are available. Actually, it's a paid session. ஓகே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவ்வளோ கான்செப்ட்ஸ் ஐ எம் ஸ்பெண்டிங் மை டைம். ஸோ அந்த டைமுக்கு தான் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் தட் அமௌண்ட். பட் அந்த அமௌண்ட்டை விட ஐ வில் பி டெலிங் லாட் ஆஃப் நாலேஜ். ஓகே, காட் இட்? ஏன்னா வந்து இந்த பேக் எண்ட் ஐ வாண்ட் டு பே ஃபார் கிளாட்,
நான் சொல்லி திரும்ப கிளாட் பேட்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கெல்லாம் பே பண்ணி தான் ஆகணும். ஓகே ஃபைன். நீங்களும் கிளாட்லாம் யூஸ் பண்ணுவீங்க. எப்படி கிளாட் யூஸ் பண்ணுறது, கிளாட் கோட் அதெல்லாமே நம்ம காமிப்பேன். கிளியர்? காட் இட்? ஓகே, இட்ஸ் டன். லெட்ஸ் கோ அண்ட் செக் தி SRS document. Let's go to preview. Okay, session 11. I think yeah, it's updated. See, it's updated. Okay, இது அப்டேட் ஆயிருக்கு, பட் ப்ரிவியூல ப்ராப்பரா ஷோ ஆகல, பட் இங்க அப்டேட் ஆயிருக்கு பாருங்க. See, SRS டாக்குமெண்ட்ல அப்டேட் ஆயிருக்கு. ஓகே, லெட்ஸ் சேவ் இட். சேவ் பண்ணி இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். I'll preview new preview. Update ஆயிருக்கு பாத்தீங்களா? Docker and containerization. So the portfolio is packaged as a lightweight Docker image based on Ubuntu and Apache 2. See? Okay. See? ஸோ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி நம்மளுக்கு டாக்கர் ஃபைலும் அப்டேட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் டாக்கர் ஃபைலும் அப்டேட் பண்ணியிருக்கு. கிளியராக கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கு. கிளியர்? சரி, ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இமேஜை பில்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஐம் கோயிங் டு ஆஸ்க் டு பில்ட் த இமேஜ். ஸோ பில்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னன்னா டாக்கர் பில்டு கமெண்ட். நீங்கள் டேட்டாவே பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் டெர்மினல். இதான் கமெண்ட் டாக்கர் பில்ட். இது மேனுவலாக கொடுக்குறேன். டாக்கர் பில்ட். ஓகே, -t உங்களோட ரெபாசிட்டரி நேம். யூ ஹேவ் டு கிவ் யுவர் ரெபாசிட்டரி நேம். ஸோ உங்களோட ரெபாசிட்டரி நேம் என்னது? யூ ஹேவ் டு கிரியேட் எ ரெபாசிட்டரி. ஸோ டாக்கர் ஹப்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? வில் கிரியேட் எ ரெபாசிட்டரி. மை ஹப்ல போயிட்டு வில் பி கிரியேட்டிங் எ ரெபாசிட்டரி. ஸோ இங்கே தான் நம்ம இமேஜ் ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ரெபாசிட்டரி நேம் என்னன்னா டாக்கர் DevOps AI training போட்டுக்கலாம். DevOps AI training. ஓகே, இதனோட ரெபாசிட்டரி நேம். கிரியேட் இமேஜ், சாரி கிரியேட் ரெபாசிட்டரி. இப்போ இந்த ரெபாசிட்டரி தான் என்னோட இமேஜ் நேமாக வைக்கணும். ஏன்னா அப்போதான் இந்த SRS அக்கௌண்ட்ல இந்த DevOps AI ட்ரைனிங் ரெபாசிட்டரியில் உங்கள் இமேஜ் வந்து அப்லோட் ஆகும். கிளியர்? ஸோ கோலன் இந்த இமேஜோட வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 நீங்கள் வச்சுக்கலாம். வெர்ஷன் 1 போட்டு டாட் கொடுத்தீங்கனாலே கரண்ட் டைரக்ட்ல டாக்கர் ஃபைல் எடுத்து பில்ட் பண்ணும். சி, இட் ஸ்டார்ட் டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? டாக்கர் இமேஜ் பில்ட் ஆயிரும். பில்ட் ஆகுதா? மேனுவலாக நான் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ஆட்டோமேட் பில்டு டாக்கர் இமேஜ் கொடுத்தாலும் அதுவும் பில்ட் பண்ணிடும். நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுத்தாலும் ஓகே, இப்படி கொடுத்தாலும் ஓகே. ஆனால் ப்ராம்ப்டாக தான் கொடுக்கணும். இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன் எதுவுமே கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு நான் புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். பேசிக்காக சொல்லியிருக்கேன். ரொம்ப அட்வான்ஸாக கூட சொல்ல. ஜஸ்ட் உங்களோட டாக்கர் ஹப் அக்கௌண்ட், ரெபாசிட்டரி நேம் அண்ட் வெர்ஷன், உங்கள் இமேஜ் வெர்ஷன். கிளியர்? ஸோ ஒன்ஸ் டாக்கர் இமேஜ் பில்ட் ஆயிடுச்சுன்னா டாக்கர் இமேஜஸ்னு ஒரு கமெண்ட் இருக்கு. டாக்கர் கமெண்ட்ஸ்லாம் நான் ட்ரைனிங்ல சொல்லி தரேன். டோன்ட் வரி. ஸோ இது ஒரு ஃப்ளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுங்க எப்படி இது ஒர்க் ஆகுது. கிளியர்? ஓகே, குட். ஸோ இப்போ டாக்கர் இமேஜஸ் போட்டிங்கன்னா உங்களோட இமேஜ் இருக்கும் பாருங்க. இருக்கா? நம்மளோட இமேஜ் எது? SRS DevOps AI training. இதுதான் நம்மளோட இமேஜ். நான் நிறைய இமேஜஸ் வச்சிருக்கேன், பட் இதுதான் நம்மளோட இமேஜ். டன்? ஓகே, பண்ணிட்டீங்களா? இதுதான் நம்மளோட இமேஜ். ஓகே, இதுதான் நம்மளோட இமேஜ். இந்த இமேஜை ரன் பண்ண சொல்ல போறேன். யாரை? நான் கமெண்டா கூட கொடுத்துக்கலாம், பட் இதை ரன் பண்ண சொல்றேன். ரன்
எந்த இமேஜை? இந்த இமேஜ் நேம் அப்படியே காப்பி பண்ணி ரன் டாக்கர் இமேஜ் கொடுத்து ரன் பண்ண சொல்ல போறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு ரன் த இமேஜை ரன் பண்ணும். இமேஜை ரன் பண்ணி see it's going to run பண்ணி we can access the application. So image run பண்ணிடுச்சு. see container is running. see good. so இது கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். see ரன் ஆகுதா? இது எங்க ரன் ஆயிட்டு இருக்கு? கண்டெய்னருக்குள்ள, உங்க டாக்கர் கண்டெய்னருக்குள்ள ரன் ஆகுது. பார்க்கலாமா? டாக்கர் பிஎஸ் கமாண்ட். டாக்கர் பிஎஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ரன்னிங் கண்டெய்னர்ஸ் காமிக்கும். ரன் ஆகுதா? சி இங்க உங்க கண்டெய்னர் ரன் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சி அப்போ இந்த இமேஜ் எங்க ரன் ஆயிட்டு, சாரி இந்த அப்ளிகேஷன் எங்க ரன் ஆயிட்டு இருக்கு? உங்க கண்டெய்னருக்குள்ள. சரியா? இந்த கண்டெய்னர் நான் ஸ்டாப் பண்றேன் பாருங்க. டாக்கர் ஸ்டாப். இப்போ கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்ளிகேஷன் ரன் ஆகுது, ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப். கண்டெய்னர் நேம் என்ன கொடுத்தோம்? DevOps ட்ரைனிங், ஏஐ ட்ரைனிங் தான் கண்டெய்னர் நேம் ஆல்சோ. சி ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, டவுன் ஆயிடும். சி இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இட் வில் டவுன். சி டவுன் ஆயிடுச்சு. திரும்பி நான் ஸ்டார்ட் பண்றேன், அப் ஆயிடும். ஓகே, இப்போ இந்த இமேஜை நான் என்ன பண்ண போறேன்? டாக்கர் ஆப்ல அப்லோட் பண்ண போறேன். அப்லோட் பண்ணி நீங்க என்னோட இமேஜை புல் பண்ணி நீங்க பார்க்கலாம். சி அப்லோட் பண்ணலாமா? இந்த இமேஜ் அப்லோட் பண்ணலாமா? ஸோ நம்ம கமாண்டா கொடுக்கலாம், டாக்கர் புஷ் கொடுத்து நீங்க கமாண்டா கொடுக்கலாம். கமாண்டாவே கொடுக்கலாம், டாக்கர் புஷ் இமேஜ் நேம். என்ன இமேஜ்? இதான் என்னோட இமேஜ் நேம் கொடுத்து அப்படின்னா என்னோட அக்கௌண்ட்ல புஷ் ஆகும். புஷ் கொடுத்துட்டேன், என்னோட அக்கௌண்ட்ல புஷ் ஆகும். சி உங்களுக்கு புஷ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஓகே, உங்களுக்கு புஷ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க புஷ் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். எதோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்? டாக்கர் அப்போட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க லாகின், நான் சொன்னல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் ஆயிடும். இதை நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு. டாக்கர் அப்படி எப்படி அப்லோட் பண்ணாலும் சொல்லி தருவேன். டாக்கர் லாகின் கொடுத்து டாக்கர் அப் அக்கௌண்ட்குள்ள லாகின் பண்ணணும். சரி, ஆல்ரெடி நான் லாகின் பண்ணிட்டேன். ஸோ லாகின் சக்சஸ். பட் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இப்போ புஷ் பண்ணுறேன். இப்போ புஷ் பண்ணுறேன், புஷ் ஆகும். சரி, புஷ் ஆயிடுச்சா? இப்போ போய் பாருங்க, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. சரி, டன். இப்போ இந்த இமேஜ் என் டெவலப்மெண்ட் டீம், டெஸ்டிங் டீம், ப்ரொடக்ஷன் டீம் எடுத்து ரன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் டாக்கர் அப்ல எப்படி ரன் பண்றது? கமாண்ட் இருக்கு பாருங்க, புல் பண்றது கமாண்ட். this is a command. இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை, என்னோட இமேஜை நீங்க உங்க லோக்கல் லேப்டாப்ல புல் பண்ணிட்டு இந்த இமேஜை ரன் பண்ணீங்கன்னா உங்களோட லேப்டாப்லேயே அப்ளிகேஷன் ரன் ஆகும். கிளியரா? புரியுதா? டாக்கரைஸ் பண்ணியாச்சா? இவ்வளவுதான். everyone is clear? புரியுதா? இவ்வளோ. அப்போ ஜஸ்ட் ஒரு டாக்கர் ஃபைல் எழுத அது இமேஜாக கன்வெர்ட் பண்ண, அந்த இமேஜை டாக்கர் அப்ல அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இமேஜை நீங்கள் புல் பண்ணி யூ கேன் கிரியேட் த கண்டெய்னர்ஸ். கிளியர்? ஓகே, ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு 80% புரிஞ்சிருக்கும். பட் 100% புரியணும்னா யூ ஹேவ் டு நோ த ஃபவுண்டேஷன். கிளியர்? சரி, இப்போ என்னன்னா, இப்போ நான் வெப்சைட் அப்டேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு அப்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே சேஞ்சஸ் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நான் அப்டேட் பண்ணுறேன், வெப்சைட்டில் ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறேன், index.html ஒரு அப்டேட் பண்ணலாம். என்ன அப்டேட்? அபவுட்டுக்கு பதிலாக மை இன்ஃபோன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். மை இன்ஃபோன் கொடுத்து சேவ் பண்ணுறேன். எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகலை. அப்போ அகெயின் நான் என்ன பண்ணணும்? அகெயின் நான் இமேஜை ரீபில்ட் பண்ணணும். ஏன்னா நான் கோடில் அப்டேட் பண்ணிருக்கேன்ல, அப்டேட்டட் கோட். அப்போ அகெயின் நான் இமேஜை ரீபில்ட் பண்ணணும் புது கோடை வச்சு. அகெயின் நான் கண்டெய்னர் இமேஜ் பில்ட் பண்ணி அதை டாக்கர் அப்ல போட்டு திரும்பி நான் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவேன். அப்போ ஒரு வாட்டி டெவலப்பர் வந்து கோட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணணும். அப்போ மேனுவலாக பில்ட் பண்ண டைம் எடுக்கும். இதை சொன்னால் மேனுவலாக பண்ண டைம் எடுக்கும். அதை ஜென்கின்ஸ் வச்சு நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். டுமாரோ என்ன பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஆட்டோமேட் யூசிங் ஜென்கின்ஸ். கிளியர்? காட் இட்?
everyone is clear? புரியுதா? ஓகே, அப்போ நான் என்ன பண்ணணும்? அகெயின் நான் வந்து டாக்கர் ஃபைலை பில்ட் பண்ணணும். see last see build updated docker file, updated docker file and run container, update run container சொல்றேன். அப்போ எனக்கு அகைன் டாக்கர் ஃபைல் பில்ட் ஆகி கண்டெய்னர் பில்ட் ஆகும். பட் இதை நான் ஆட்டோமேட் பண்ண போறேன். ஓகே, அப்போ அந்த அப்டேட்டட் கோட் எடுத்து அகைன் என்ன பண்ணும்? பில்ட் பண்ணும். டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணும். இட்ஸ் பில்டிங் டாக்கர் இமேஜ். அகைன் இட் வில் கிரியேட் அ கண்டெய்னர். அந்த இமேஜ் சொல்லி புது கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். ஓகே, fine. I'll choose some other model maybe. Oh, it's okay. எத்தனை பேருக்கு இந்த ப்ராசஸ் கிளியர்னா கிளியர் பண்ணுங்க. ஸோ அகெயின் நான் வந்து புது கோட் எடுத்துட்டு போயிட்டு டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். இதுதான் ஆட்டோமேட் பண்ண போறோம். இந்த பில்டு ப்ராசஸ் தான் சிசி வச்சு ஆட்டோமேட் பண்ணுறோம். அப்போ சுமார் என்ன பண்ணுவோம்? டெவலப்பர் கோடை அப்டேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக கண்டெய்னருக்குள்ள கூட அப்டேட் ஆகிடும். டெவலப்பர் கோடை அப்டேட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெப்சைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இது மாதிரி மேனுவலாக அகெயின் நீங்கள் பில்ட் பண்ணி கண்டெய்னர் கிரியேட் பண்ண தேவை. கிளியர்? எத்தனை பேருக்கு கிளியர்? எத்தனை பேருக்கு நாட் கிளியர்? if you're not clear just type n, if you're clear just type c. புரியலன்னா ஃப்ராங்கா சொல்லுங்க. கொஞ்சம் புரியுது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா just type n. சூப்பர் சி. ஓகே, குட். ஓகே, n. ஓகே, ஃப்ராங்கா சொல்லலாம் n. அப்போ அது அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ். as I said, யாருக்கெல்லாம் புரியலையோ அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் வேணும். got it? so you just come to our training. அப்போ நீங்க வந்து பாருங்க, you'll be getting all clear. லைக் அந்த லினக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் அந்த டாக்கர் நம்ம டீப்பா கண்டெய்னர் தான் ஏன் கண்டெய்னர் சொல்றாங்க. ஏன்னா விஎம் வேற கண்டெய்னர் வேற. கண்டெய்னருக்கு விஎம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா கண்டெய்னருக்கு வந்து கர்னல் இருக்காது, விஎம்க்கு கர்னல் இருக்கும். ஸோ நம்ம டீப்பா அந்த ஃபவுண்டேஷன் படிப்போம். அப்புறம் இதெல்லாமே நீங்க ஈஸியா பில்ட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. அது படிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவ்வளவுதான், இதெல்லாம் நானே பண்ணிடுவேனே அப்படின்னு சொல்லுவீங்க. கிளியர்? காட் இட்? So foundation is more important. Okay, foundation is more important. Okay, it's updating. Good. Yes. Once live class நீங்க அட்டெண்ட் பண்ற லைவ் கிளாஸ்ல உங்களுக்கு டெய்லி ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துரும். ஒன்ஸ் கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்க போர்ட்டல் அப்டேட் பண்ணிடுவோம். சரி, உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருவோம். அந்த வெப்சைட்ல லைவ் கிளாஸ் லிங்க் இருக்கும். அதை யூஸ் பண்ணி டெய்லி லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், டீம்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் அப்லோட் பண்ணிக்குவாங்க. லைஃப் டைம் தான் அது உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு. அதுவும் வாட் வில் டூ இஸ் ஓகே இட்ஸ் ஃபெயிலிங், லெட்ஸ் ட்ரை. அதுவும் வாட் வில் டூ இஸ் உங்களுக்கு வந்து புது புது டூல்ஸ் அப்டேட் ஆகும் இண்டஸ்ட்ரியில். உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ லைஃப் டைம் உங்களுக்கு புது புது ரெக்கார்டிங்ஸ், புது புது டூல்ஸ் அப்டேட் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா. ஓகே, பிகாஸ் இட்ஸ் நாலேஜ் ஷேரிங் பிளாட்ஃபார்ம் தான். தென் உங்கள் டவுட்ஸை லைஃப் டைம், இட்ஸ் லைஃப் டைம் ரெக்கார்டிங்ஸ். உங்கள் டவுட்ஸை வந்து எனி டைம் கிளாரிஃபை பண்ண உங்களுக்கு ஒரு டிக்கெட்டிங் டூல் கொடுத்துருவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட்னா அந்த டிக்கெட்டிங் டூலை ரைஸ் பண்ணிங்கன்னா உடனே டீம் வந்து கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. இல்லை டவுட்ஸை நீங்கள் லைவ் கிளாஸ்லையும் கேட்கலாம். தென் DevOps அண்ட் கிளவுட் ஜாப்ஸ் வந்து நீங்கள் அங்கேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட்டாக என்ன DevOps அண்ட் கிளவுட் ஜாப்ஸ் இருக்கும், அது அங்கே லிஸ்ட் அவுட் பண்ணுவோம், அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஜாப்ஸ். தென் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நடக்கும் வீக்கெண்ட், நீங்கள் அது பண்ணிக்கலாம். நிறைய பேர் கூட கனெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் சுவிட்ச் ஓவர் த ஜாப்ஸ், நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் லைக் அ நாலேஜ் அண்ட் க்ரோத் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ இங்கே ஜஸ்ட்டு வந்து நீங்கள் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ண போகிறதில்ல, எப்படி ஒரு ஜாப் கிராக் பண்ணுறது, எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணுறது, எப்படி கனெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி லிங்க்டின்ல வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுறது, எல்லாமே தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, ஐ மேக் யூ மோர் ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷனலாக என்ன எப்படி நாலேஜ் கெயின் பண்ணணும், எப்படி கம்பெனிக்குள்ளே போகணும், எப்படி கம்பெனியில் பிஹேவ் பண்ணணும், எல்லாமே ஐ வில் டீச்.
Certification. Yes, we'll be giving certification. Don't worry. நாங்க certification கொடுப்போம். Don't worry. Good. Okay. Any other doubts? Okay, I'm good. The model is not proper. Okay. Okay, now it's working. Any doubts? Once we pay, we'll get portal access. Yes. Once நீங்க pay பண்ணி join பண்ணீங்கன்னா, we'll be getting the portal access. Any doubts apart from this? Class ல ஏதாவது doubts இருக்கா?